அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 8 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. மார்ச் 9ஆம் தேதி சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே காலை முதல் மாலை வரை புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த நேரத்தில் 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தகவலை தெரிவித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து பிராட்வேக்கு 25 பேருந்துகள், கீழம்பாக்கத்திலிருந்து பிராட்வேக்கு 20 பேருந்துகள், பல்லாவரத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு 5 பேருந்துகள் என 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இரண்டாவது அறிவிப்பு. ரயில்வே நடைமேடைகளில் கூட்ட நெரிசலை தடுக்க பெங்களூரு உட்பட 60 பரபரப்பான நிலையங்களில் உறுதி செய்யப்பட்ட கன்ஃபார்ம் செய்யப்பட்ட முன்பதிவு டிக்கெட்டுகள் உள்ள பயணிகள் மட்டுமே நடைமேடைகளுக்கு நுழைய அனுமதிக்கப்படும் என்ற புதிய கட்டுப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்த இந்திய ரயில்வே முடிவு செய்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. காஞ்சிபுரம், ஈரோடு, தருமபுரி, கரூர், தேனி, சிவகங்கை, கடலூர், ராணிப்பேட்டை, நாகை ஆகிய இந்த 9 மாவட்டங்களில் 72 கோடியில் 700 படுக்கைகளுடன் புதிய தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சமூக நலத்துறை மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை சார்பில் மகளிர் பிங்க் ஆட்டோ திட்டத்தை சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற உலக மகளிர் தின விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முதல் கட்டமாக 250 பெண் ஓட்டுநர்கள் தேர்வு செய்யப்பட்டு சென்னையில் பிங்க் ஆட்டோ சேவையை வழங்கினார். இவர்களுக்கு ஆட்டோக்கள் வாங்க 1 லட்சம் ரூபாய் வரை அரசு மானியம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. நான்காவது அறிவிப்பு. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுக்கு தமிழக அரசின் சார்பில் இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் 200 ஆர்வலர்களுக்கு வழங்கப்படுகிறது. பயிற்சியில் சேர விரும்பும் ஆர்வலர்கள் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மைய இணையதளமான www.cece.in வாயிலாக 11ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் இந்த பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மார்ச் 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளது. குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஆறாவது அறிவிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யேஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை ஒட்டி வேதாரண்யம் தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் மார்ச் 10ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பொதுத் தேர்வுகள் வழக்கம் போல நடைபெறும் எனவும் மாவட்ட ஆட்சியரான ஆகாஷ் அறிவித்துள்ளார். ஏழாவது அறிவிப்பு. வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு ஒரே எபிக் எண் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டுள்ளது. 25 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருப்பதாக தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் அடுத்த 3 மாதங்களுக்குள் ஒவ்வொரு வாக்காளருக்கும் தனித்துவமான எண் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் என கூறியுள்ளது. கடைசியாக 8வது அறிவிப்பு. டான்செட் மற்றும் சீட்டா நுழைவுத் தேர்வு ஹால் டிக்கெட்டுகளானது மார்ச் 8ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது. டான்செட் MBA நுழைவுத் தேர்வானது மார்ச் 22ஆம் தேதி பிற்பகல் நடைபெறுகிறது. இந்த தேர்வை எழுத 22,806 பேர் விண்ணப்பித்தும் உள்ளனர். சீட்டா நுழைவுத் தேர்வானது மார்ச் 23ஆம் தேதி காலை நடக்கிறது. இந்த தேர்வுக்கு 5,208 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக தமிழகம் முழுவதும் 16 நகரங்களில் 42 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த 8 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.